இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுத்திடுகின்றான். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தின் நிமித்தமா நமக்கு சந்தோஷம் நான் நிறைய கேட்டிருப்போம். அங்க பார்க்கும்போது நம் நிமித்தமா அல்லது மனம் திரும்புகிற ஒரு நிமித்தமா பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 100 ஆடு ஒரு மெய்ப்பன் வைத்திருக்கிறாரு. ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, 99 இருக்குது. சரி, 1 போனா போது, 99 இருக்குல்ல, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இதாவது பாதுகாக்கப்பட்டன்னு சொல்லி அந்த மெய்ப்பன் திருப்தி அடைந்து விடவில்லை. இந்த 99 ஆடுகள் அங்க இது பண்ணி விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போறாரு. காடு மேடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடிச்சு தொழுவத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதுல உண்டாகிற சந்தோஷமே பெருசுன்னு பைபிள் சொல்லுகிறது. அதுதான் சொல்லுகிறார். நீதிமான்கள் பாடுறாங்க, துதிக்கிறாங்க, அதெல்லாம் குட். ஆனா அதை தாண்டிலும் மனம் திரும்பாத ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான், குட்டி பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, அந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டாரு, இன்னைக்கு நல்வழிக்குள்ள வந்துட்டாரு, மனம் திரும்பி நேர்மையா உண்மையா இருக்க, அதுல வீட்டுல குடும்பத்திற்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது. ஒருவேளை ஒரு தகப்பன் குடிக்கிறார்ன்ற வைங்க, ரோடுகள்ல விழுந்து கிடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? அந்த வாலிப பிள்ளைகள் ஆன பிறகு அந்த தகப்பன் புடைய கிரியைகள் அந்த பிள்ளைகளை உடைக்கும், வெளியே சொல்ல முடியாது. மனைவிட்டு நிலைமை அதோடு வேதனையா இருக்கும். இப்படி போய் வாழ்க்கை நரகமாயிடுச்சு. ஆனா அந்த மனுஷன் மாறிட்டாருன்னா அந்த குடும்பத்துல ஒரே சந்தோஷம். அதை காட்ட மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துல இருக்குமா? மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. ஒரு தேவதூதன் ஒரு முறை பூமிக்குள்ள அப்படியே வந்து ஒரு விலையேறப்பெற்ற பொருள் எதா இருக்கும் அதை பரலோகத்தை எடுத்துட்டு போகணும்னு அனுப்பப்பட்டார். அது ஒரு பாரம்பரிய வேடிக்கையான கதை. அப்ப அவர் எல்லாரும் தேடி பார்க்கிற ஒரு அழகிய பொற்கிரீடம் அவர் கையில கிடைக்குது. சரி, இதை கொண்டு போய் பரலோகத்துல காமிக்கலாம்னா பரலோகமே நிறைய பொற்றல வீதி, அதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணுக்கெல்லாம் அங்க மரியாதையே கிடையாது. அவ்வளவு மரியாதை இல்லாத ஒன்று அங்கன்னு சொல்லிட்டு இங்கதான் பூமியில தான் எல்லாம் தங்கத்துக்கு அவ்வளவு மதிப்பு அங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அது சரிபடாதுன்றாராம். இடத்துல போனா வைரத்தினால் நிறைய கற்கள் நிறைய கிடக்குது, அதே அதை அழிட்டு போனா அங்க அதே மாதிரி வைடூரியம் எல்லாமே சர்வசாதாரணம், அதுக்கு வேல்யூ கிடையாது, அதுவும் வேண்டான்ட்டாராம். என்ன செய்யலான்னு சொல்லி அலைஞ்சு பார்த்து ஒரு பொருளும் பரலோகத்தை மேன்மையானதா எடுத்துட்டு போறது இல்ல. கடைசியா என்ன பண்ணு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல ஒரு அழுகிற சத்தம் கேக்குது. யாருடான்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தா ஒரு சகோதரன் எங்க அழுதுட்டு இருக்கிறாரு. எதுக்கு அழுறாருன்னு சொன்னா, அங்க ஆண்டவர் சமூகத்துல தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா கொடுத்து செய்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அந்த காரியத்துக்காக அழுது ஆண்டவரோட ஒப்புரவாகிற காரியத்தை பார்த்ததும், அதோடு மட்டுமல்ல அவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய இருதயம் சமாதானத்துல நிரம்புறதையும் பாக்குறாரு, சந்தோஷத்துல நிரம்புற பார்க்கல. அந்த கண்ணீர் அப்படியே தன்னுடைய கையில வாங்கிட்டு அதை எடுத்துட்டு அப்படி பரலோகத்துக்கு போறாராம். அப்போ அந்த தன்னை உடைச்சு தாழ்த்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகி தன்னை சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து அழுது ஆண்டவர் பக்கம் திரும்பும்படியா வடிக்கிற அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, பரலோகத்துல மேன்மையானன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் காமிக்கிறாராம். வசனமா தானே சொல்லுதே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. நீ பரலோகத்தையே சந்தோஷமாக்கக்கூடிய காரியத்தை நம்ம கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நாம் பரலோகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கிறோமா? தேவனை சந்தோஷப்படுத்துறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? நாம் தேவன் பக்கமா திரும்பும் பொழுது குடும்பத்தில் மட்டுமல்ல பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதை தன் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. ஜெபிப்போம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கை பக்கம் திரும்பும் போது, எங்கள் வாழ்க்கை கையில கொடுக்கும் பொழுது, உமக்கு பிரியமாய் வாழும் பொழுது எங்களுக்கு மட்டுமல்ல பரலோகமே சந்தோஷப்படுறத பார்க்க முடியுதுப்பா.
இதனால எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. எல்லா உமக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை எங்கள்கிட்ட எடுத்து போடுங்க. யாரெல்லாம் விட முடியல, இதுல மாட்டிட்டு இருக்கு, இதுல சிக்கிட்டு இருக்கு, இந்த காரியம் என்ன விடுதலை இல்லாம என்னை மனசை கெடுக்குது அல்லது என்ன குழப்புது, என்னை சோர்ந்து போக பண்ணுது, காரியங்கள் எல்லாவற்றும் இன்னைக்கு விடுவிப்பீராக. மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. எப்பொழுதுமா சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நமக்குள் ஏற்படுகிற மாற்றம் நாம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும் பொழுது நமக்கு மட்டுமல்ல, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் எப்பொழுதும் கொடுக்க விரும்புகிறார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஈசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.